எப்பா எனக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குப்பா. இன்றைக்கி வந்து ப்ரோமோலாம் பயங்கரமாக இருக்குதுல்ல. ஆனால் நிறைய பேருக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க, கமல்ஜி வந்து இதெல்லாம் வந்து சரியாக கேட்க மாட்டார், இதெல்லாம் ப்ரோமோவில் தான் பயங்கரமாக இருக்கும், எபிசோடில் இருக்காதுன்னு. நான் நம்புகிறேங்க கமல்ஜியை. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டார்ல, குரூப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஓ, கேங்குனா தான் தப்பு, குரூப்னா அது தப்பு இல்லையா? குரூப்னா தான் தப்பு, கேங்குனா தப்பு இல்லை. இது கமல்ஜி ஃபார்முலா. செம கேங்காக சேர்ந்து பல பேரை இவங்க தாக்கிட்டு இருந்த போதெல்லாம் கமல்ஜிக்கு தெரியல. ஏன்னா அது கேங், ஒருத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். 2 பேராக குரூப்பாக இருந்தால் அது தப்பு. அதாவது கமல்ஜியினுடைய பார்வையில் நான் வரேன். கமல்ஜி இப்போ அந்த குரூப் இருக்குங்கிறது எங்களுக்கு இப்போ சொல்லி காட்டிங்களே, எப்பா எங்களுக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ நாள் டீம் ஏ டீம் பி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கமல்ஜியோட எபிசோடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. கமல்ஜி எல்லாம் தெரியும். நீங்கள் கொடுத்த டிக்கெட் டு ஃபினால், நீங்கள் பிக் பாஸ் போய் கேளுங்க, அவர் கொடுத்த டிக்கெட் டு ஃபினாலேயில் யாருடைய ஹெல்ப் இல்லைன்னா முதல் ரவுண்ட்லேயே வெளில போய் உட்காந்துடணும் கமல்ஜி. அப்படி தானே இருந்தது. எலிமினேஷன் கார்டு கில்லு, முயலை வந்து போகணுன்னா அங்கே போய் இடிக்கணும், இங்கே போய் இடிக்கணும். என்ன கமல்ஜி, டிக்கெட்டு ஃபினாலேக்கு ஏற்ற மாதிரி தானே கண்டஸ்டன்ஸ் ஆனாங்க. சரி, இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு மகா நன்றி. ஆனால் இதில் வந்து அர்ச்சனா வந்து படித்து சொன்னாங்க, நேர்மை ஆடுங்க, கமல்ஜிக்கு கோவம் வரும்னு. உங்களை ரீட் பண்ணது அவங்க தான் போல இருக்குது. சரி, ஆனால் அந்த மார்க்கு கண்டுபிடிச்சி சொன்னாங்களே, எக்ஸ் மார்க்கு, அதில் ஏதாவது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும்தான் நான் கேட்டேன், அப்போவே கேட்டேன். விஜயவர்மா அவர் மாபெரும் தவறு செய்திருக்கிறார், அதை நீங்கள் கேட்கணும். நான் காலையிலேயே உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஒரு நண்பர் உங்கள் வீடியோவை கமல்ஜி பார்ப்பாருன்னு, அதுக்காக தான் காலையிலேயே உங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடியே போட்டேன். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, அதில் ப்ரோமோவில் கூட வந்திருக்கு. பட் அது எபிசோடில் சம்பவமாக இருக்கணும் கமல்ஜி. மற்றது நீங்கள் நழுவுற மீனில் கழுவுற மீன் மாதிரி எதனா போங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஹோப்பாக இருக்குப்பா, எபிசோடில் நீங்கள் சம்பவம் செய்வீங்கன்னு கமல்ஜி கண்டிப்பாக. ஏன்னா டிக்கெட் ஃபினாலேயில் வந்து இது அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டது. அதனால் இதில் குரூப் சேர்ந்து ஆடுவாங்க. ஆனால் குரூப் சேர்ந்து ஆடிட்டு நான் ஆடலைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கல. இன்னொன்று, அர்ச்சனா கண்டுபிடிச்சதை பூர்ணிமாவுக்கு தெரியும். அவங்க நிக்சன்கிட்டையும் கேட்டாங்க, விஜயவர்மா ஒப்புக்கொண்டார், நான் இல்லைன்னா இவன் ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் கமல்ஜி, பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய தீர்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேறு என்னப்பா, கடைசி இதில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்னாங்கப்பா. அதில் இவங்க சீட்டிங் பண்ணாங்க, அவங்க சீட்டிங் பண்ணாங்க, இங்கே தொட்டாங்க அங்கே தொட்டாங்களாம் வேண்டாம். ஆனால் கில் ஆர் ஸ்டேல விசித்திரமாகவே சொன்னாங்க. எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் தினேஷை பார்த்த உடனே கில் தானே பண்ணியிருப்பீங்க, ஏன் விட்டீங்க? 2வது ரவுண்டுக்காக காத்திருந்தேன். அந்த பையன் தினேஷ் பயந்துன்னு உட்காந்துருந்ததெல்லாம் பார்த்தோம். சரி, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற கமல்ஜி. என்ன மாதிரி எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க?